வேண்டாமா? பார்த்துக்கிடலாம். எல்லாமே உனக்கு நல்லா தான் நடக்கும், ஒரு குறை இல்லாமல் நடக்கும். கிருபை உனக்குள்ள ஆக்டிவேட் ஆக 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 ஆகாக வாழ்க்கையாம். அல்லேலூயா. என்ன வாழ்க்கையா? ஆமாம், வீட்டம்மா எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்தவ பாட்டை தான் எடுக்கணும் அப்படின்ட்டா. அதனால் நானும் தேடி பார்க்கேன், கிறிஸ்தவ பாட்டு பிரசங்கத்துக்கு வரமாட்டேக்கு. அல்லேலூயா. சில புலவர்கள் பாடின பாட்டு வருது, ஆனால் நான் அறிக்கை செஞ்சிட்டேன், புலவர்கள் பாடின பாட்டை பாட மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன். அடுத்து வேறு என்ன சொன்னேன்? அறிக்கையில் 3 சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ 3 அறிக்கையை என்னது பாம்பேலவே பண்ண வச்சுருக்காரு ஆண்டவர். அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான். நம்ம யதார்த்தமாக பேசுகிறனால நிறைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஏன்னா நாம் நல்லா இருக்கணும், மற்றவங்க நம்மளை வச்சு நல்லா இருக்கணும்னா இயேசு சில இடத்துல அடக்கி தான் வாசித்தார். சில இடத்துல பெல்ட்டை உருவினார், சில இடத்துல குனிஞ்சார். அல்லேலூயா. அப்போ நம்ம சில இடத்துல குனியவும் வேண்டி இருக்குது, சில இடத்துல பெல்ட்டை எடுத்து எந்திரிச்சு அடிக்கவும் வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அன்பானவர்களே, கிருபையை நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க, உங்கள் விசுவாசத்தை அசால்ட்டாக நினைக்காது. உன் விசுவாசம் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலே வாங்க முடியும். ஆமாங்க, நீ நல்ல விஷயத்தை நினச்சி கிருபையில் எனக்கு செஞ்சு வச்சிருக்கு, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு நீ தொடங்க ஆரம்பிச்சேன்னு ஏன் நீ நினச்சி பார்க்காத உன்னத லெவலில் உட்கார முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரியுதா? நான் உனக்கு கொஞ்சம் தான் கிருபை இன்ஜெக்ஷனும் விசுவாச இன்ஜெக்ஷனும் போடுவேன். ரொம்ப டோஸ் கொடுத்தோம்னா அப்புறம் என்ன ஆயிடுத, நீ ஏன்ட்டே இதுக்கு இழுத்துருத ஞான்ராஜ் மாதிரி. என்னல நான் தான் சத்தியம் தெரியும்ல, நீ என்ன பெரியவன் பாம்பே போனியோ? போல நான் உன் போன வீட்டில் எடுக்கணும், உன் சொல்லி நான் ஏன் கேட்கணும்? நீ யாரில் இதுதானே. இப்போ கொஞ்சம் அடக்கி தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, உனக்கு டோஸ் கொடுத்து மேலே கொண்டு போக வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆமாம், நான் யதார்த்தமாக பேசுகிறேன். ஆமென். உள்ளே வச்சுக்கிட்டு உள்ள ஒன்று நமக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் நல்லா இருக்கேன். அல்லேலூயா. சூப்பராக இருக்கேன். ஆமென். நான் சொல்கிறது சிருஷ்டிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீ மனம் திரும்பணும், நீ கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும், நீ மாற்றி சிந்திக்கணும், உன் வாழ்க்கை இன்னும் நல்லா வரணும். அல்லேலூயா. அதனால் நீ என்னை தப்பாக நினச்சாலும் சரி, வெளியே போய் காரி துப்புனாலும் சரி, அதை நான் வாங்கிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுவேனே தவிர உன்னை நான் தப்பாக நினைக்கல, உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ கிருபையும் விசுவாசமும் நமக்கு ஈக்குவலாக வேலை செய்து, கிருபை எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டு, ஆமென், என்ன பண்ணிட்டு, ஆமாம் 11:30 உங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருவாங்க. அப்போ செஞ்சுருங்க வேலையை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிருபை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. கிருபை எனக்காக கல்வாரியில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு, எனக்கு எல்லாத்தையும் கிருபை என்ன பண்ணிட்டு செஞ்சு முடிச்சிட்டு. அப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என் பார்ட் என்ன? விசுவாசம். நான் எப்படி விசுவாசிக்கணும்? அடுத்தவன் வீட்டை பொண்டாட்டி எனக்கு வேணும்னு விசுவாசிக்கணுமா? எனக்கு கிருபை செஞ்சு வச்சிருக்குல்ல சார், கிருபை செஞ்சு வச்சிருக்கு. அதனால் நான் கிருபையினால் நான் என்ன கேட்டாலும் விசுவாசத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீட்டு பொண்டாட்டி